இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை கௌதமும் பிரிக்க நினச்ச நம்ம பைரவிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜானிக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்புக்கு வைக்க போகிறா அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது பைரவிக்கு மட்டும் வரப்போகிற ஆப்பு கிடையாதுங்க, நம்ம அஞ்சலிக்கும் சேர்த்து தான் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜானிக்கு பார்த்திங்க அப்படின்னா பைரவியை கண்ணா பின்னால் திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தாங்க முடியாத நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளால தானே பைரவி இதெல்லாம் பண்ணான், நாம் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா பைரவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சின்ன அத்தையை போட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க, கௌதமுடைய நல்லதுக்காக மட்டும்தானே பேசினார், நீங்கள் சும்மா அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுகிறதுக்குள்ளே நம்ம கார்த்திகை சென்ட்ரல் நுழைய ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன பேசிகிட்ருக்கு அஞ்சலி, கௌதம் மட்டும் வீட்டுக்கு வந்தால் போதுமா, அஞ்சலி இலக்கியா வர தேவையில்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே சந்தோஷம், அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ அவளுக்கு நடந்த விஷயந்தான் நாளைக்கு உனக்கும், எதுக்காக இலக்கியாவை வேணான்னு சொல்கிறீங்க, இப்போ அத்தைக்கு இலக்கியாவை பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, ஓகே நாளைக்கு உன்னை அத்தைக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா, சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. இப்படி சொன்ன உடனே நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க, வாயடிச்சு போயிடுறாங்க. அது எப்படி போயிட முடியும், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு, அவளை மாதிரி என்ன நான் பிச்சைக்காரியா, அவளை விட ஒன்றும் நான் அந்தளவுக்கு மோசமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஜானிக்கு கொந்தளிச்சு போயிடுறாங்க. அஞ்சலிக்கு முதல்ல நீ நாக்கு அடக்கி பேசு, வார்த்தையை விடாத, உன்னை விட ஒன்றும் அவள் அந்தளவுக்கு மோசமாக போயிடல, இலக்கியா என்ன தப்பு பண்ணிட்டா, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கா, உன்னை மாதிரி ஒன்றும் கூட இருந்தே குழி பறிச்சிட்டு தெரியல, நீ இனிமேல் பேசினா உனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருந்தா கூட அந்தளவுக்கு வலிக்காதுங்க, ஆனால் சொல்லாலே அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி ஓகே ஆனதாச்சு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இலக்கியாவும் கௌதமும் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், நீங்கள் தான் போயிட்டு கூட்டிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு ஆர்டர் போட்டுடுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பைரவி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில்